அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச விஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாழ்த்துக்கள்ங்க நெட்சன் நேயர்கள் அனைவருக்குமே. எப்படின்னா, இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க மேடம் அப்படின்னு, அது பெண்களுடைய கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெளிநாடு உள்நாடு எல்லாமே, நான் இந்த ஊருக்கு மேடம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற பலாபலன், மாத பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அப்படி சூட் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேடம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ நான் பேபி இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, கோச்சார கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல வந்துங்க பெயருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 12 கட்டம் தானே, 9 கிரகங்களுடைய ஆளுமையும் ஆட்சியும் அந்த கிரகத்துடைய அமைப்பில் அந்த பாவகத்தில் போய் உட்காருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையோடு வந்து சேருது. அதனால தான் அந்த முக்கூட்டு கிரகங்கள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி அப்படிங்கிறது எப்படின்னா, முகூர்த்தங்கள் வந்து சில முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதில் கம்மியான முகூர்த்தம் இங்கே இருக்குது. ஆனால் திருமணம் பங்குனி மாதம் நடத்தலாம். அதே போல் இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. 7ஆம் தேதி நோன்பு, அந்த கஞ்சியெல்லாம் குடித்து அவங்க அப்படியே அவ்வளோ ஐக்கியமாக அந்த இறைவனுடைய பக்தியோடு இருப்பாங்க. அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாள். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி. இந்த ராமருடைய பக்தராக இருந்து வைஷ்ணவ கோத்திரமாக இருக்காங்க எல்லாருமே. ராமர் வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவருங்க, அவ்வளோ விசேஷமானவர். எம்பெருமானுடைய இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வில்லேந்திய ராமராக அங்கே நிற்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள், நம்மளுடைய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்க வந்த ஒரு தெய்வம் எதுனா கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த ஸ்ரீராமரும் நமக்கு வந்து அத்தனை விஷயத்தை நமக்கு அன்றைக்கு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நிறைய சந்தேகங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அல்லது கோச்சார கிரகங்கள் எப்படிங்க மேடம் இந்த மாதம் நான் என்ன தொழில் தொடங்கலாம், நான் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகுமா, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குங்க. முடக்கு, சந்திராஷ்டமம் எடுக்கிறது விஷயம் இருக்குது, நம்மளுடைய பாகை எந்த இடத்துல இருக்குது, லக்ன புள்ளி எங்கே இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம உங்களுக்கு பலாபலன் சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இனிமேல் போகலாம். கன்னி ராசி, புதன் அருமையான இடங்க. ஏன்னா அந்த கன்னி உங்களுக்கு எப்படின்னா, எப்பயுமே நான் பார்த்துக்கிறேங்க மேடம், எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து கஷ்டப்பட்டு நொந்து நூடுலாகி ஒவ்வொரு மாதமும் எனக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு இருந்து இருந்து நான் பெரிய பில்டிங் கன்சல்ட்டிங் எடுத்திருக்கேங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என்னன்னே தெரியல. திருக்கணிதம்படி சனி பகவான் அங்கே இருக்கிறார், வாக்கியம்படி இப்போ ஸ்ட்ராங்காக வந்து உக்காந்துட்டாருங்க. நான் வந்து உக்காந்துட்டேன், நேராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பங்குனி மாதம் உனக்கு என்னத்தை கொடுக்கலான் இருக்கேங்கிறதுக்கு சூரியனும் சுக்கிரனும் வேறு அங்கே வந்து இருக்காங்க உங்களுடைய 7ஆம் பாவகத்தில். அப்போ நட்பு வட்டாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. என் ஃப்ரெண்ட்ஸுடா, நண்பேண்டா சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் நல்லா பழகிட்டு இருந்தோம், சின்ன பணத்தினாலேயோ அல்லது கமிட்மெண்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நீங்கள் நஷ்டத்தை அடைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் கிரகங்கள் நகரும்போது நம்ம சொல்லக்கூடியதுங்க. ஒரு பிரசனத்தில் சொல்லிடுவோங்க, ஒரு நொடி பொழுதில் ஒரு கடிகார பிரசனத்தை வச்சே சொல்லுவோம். எத்தனை நாள் ட்ராவலில் நமக்கு ஃபோன் வந்துருமா, அப்போதைக்கு மேடம் எனக்கு ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லிடுங்க. எப்படிங்க, இப்போ இது நடக்குமா நடக்காதா, சைன் பண்ண போகிறேன், இந்த சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, இப்போ ஒரு விஷயம் பேச போகிறேங்க, அது சக்ஸஸ் ஆகுமா, நான் போக ஒரு இன்டர்வியூ எனக்கு வேலை கிடைக்குமா, எத்தனை பேர் கேட்குறாங்க பிரசனம். அப்போ அந்த பிரசனத்துக்கு அத்தனை வலிமை உண்டு. உங்களோட ஜாதகமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நாங்கள் கடிகார பிரச்சனை வச்சு பார்த்துருவோம். அப்படின்னா சந்திரநாடி வச்சு கூட நம்ம சொல்லிடுவோம். ஸோ நிறைய மெத்தட் இருக்குது.
இந்த புதன்கிற விஷயம் உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு இந்த கன்னிக்கும் நிறைய ஆராய்ச்சி குணம். அவசரத்தை மட்டும் நிறுத்திக்கிங்க, ஆட்டோமேட்டிக்காக நிறுத்துவீங்க. அப்பா பையன் சண்டை வர்றது, கணவன் மனைவிடைய சின்ன சின்ன பூசல் வர்றது, ஸ்கின் அலர்ஜி, வயிறு பிரச்சனை, உபாதைகள் வரும். கவனமாக சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும். மருந்து மாத்திரை எடுக்காமல் கவனமாக எடுத்துக்கணும். நமக்கு என்ன மெடிசன் ஒத்து வரும்? அலோபதியா, இங்கிலீஷ் மெடிசனா, சித்தாவா, ஆயுர்வேதிக்கா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ எது நமக்கு செட் ஆகுமோ அந்த தசா புத்தியில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிடும். அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்குலாம் நிறைய இயற்கை நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அந்த பிரபஞ்ச பேராற்றலை நம்ம பெறணும். அப்போ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு சில மன வருத்தலையும் உடல் ஆரோக்கியத்தை குறைபாடை கொடுக்கறதும் சோம்பேறித்தனத்தை கொடுக்குங்க. இந்த பங்குனி மாதத்துலேருந்து உங்களுக்கு என்னங்க, சின்னதாக தூங்கிக்கலாம், 1 மணி நேரம் கழித்து போகலாமே, ஏம்மா நாளைக்கு போய் பார்க்குறேனே, இப்படி காலத்தை நேரத்தை தள்ளி போடக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படிங்கிறத இந்த பலருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் காத்துக்கிட்டு இருந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் கொடுக்கும் பங்குனி மாதம் கன்னிராசிக்குங்க. கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய மார்க் வாங்கணும்னு விவேகமாக உட்காந்து நேரமாக நீங்கள் கொஞ்சம் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் பீரியடுப்பா, எந்திரிச்சு படிப்பா அப்படின்னு நீங்களும் ஊக்கப்படுத்தணும். நம்ம ஒரு ராசிநாதனுக்கு சொல்லும் பொழுது ஒரு கோச்சார கிரகத்தை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ சில விஷயங்கள் நமக்கு உடனே புரிதலை கொடுக்கக்கூடிய அமைப்பை கன்னிராசிக்கு தரும் இந்த மாதம். புதிய முயற்சிக்கு நீங்கள் நல்ல பொருத்தம் பார்க்குற மாதிரி புதிய முயற்சிக்கும் ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஆனால் அந்த 7ஆம் இடத்து சனி பகவான் சில குறைகளை, சில விஷயத்தை, ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும். ஏமாற்றத்தை, அதே போல் விரயத்தை கூட கொடுக்கலாம். அப்போ நம்ம ஒரு கற்பனையில் இருப்போம், இவ்வளவு கிடைக்கும், நமக்கு இவ்வளோ விஷயம் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும், 1 மாதத்தில் கிடைக்கும், 5 நாளில் கிடைக்கணும், இப்படி எதிர்பார்த்தது என்னதுங்க, காரிய சித்தி கைகூடணும்ல. அப்போ பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பை தந்துரும். அப்படிங்கிறத சிவனும் பெருமாளும் இருக்கக்கூடிய கோயில் முடிஞ்சால் என்ன, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது, கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குன்னா தில்லை நடராஜர் பெருமாளும் அங்கே இருக்கார். ஸோ சிதம்பரம் போயிட்டு வாங்க, திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை போய் ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. பச்சை பயிறு தானம் பண்ணுங்க. பச்சை பயிறு அடிக்கடி நீங்களும் உணவில் சாப்பாட்டில் எடுத்துங்க. மேற்கொண்டு சந்தேகம் தான் டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கண்டிப்பாக நீங்கள் கேட்டு உங்கள் முழு ஜாதகத்தில் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.